Hi student. இப்போ நம்ம பீனாலோட ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம். பீனால்களின் தயாரிப்பு முறை எப்படிலாம் பீனாலை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அதில் முதல் ஸ்டார்டிங்கே டவ்ஸ் ப்ராசஸ். டவ்ங்கிறது ஒரு சயின்டிஸ்டோட நேமு. பெரும்பாலும் சயின்டிஸ்டோட நேமில் கொஸ்டின் இருந்தால் அதை தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதை வச்சு தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் சயின்டிஸ்டோட நேம் வந்திருந்தா. ஸோ டவ்ஸ் ப்ராசஸ் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஸ்டார்டிங் மெட்டீரியல் குளோரோபென்சீன், வினைபடு பொருள். ஸோ இதில் சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நமக்கு பார்த்த உடனே என்ன தோணும் அப்படின்னா Na+ இருக்குது, OH- நம்ம இதை பிரிச்சிடுவோம், செப்பரேட் பண்ணிடுவோம். இந்த OH- போயிட்டு Cl தூக்கிட்டு உட்காந்துரும் அப்படின்னு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஆனால் இதில் நல்லா கவனிக்க வேண்டியது, பென்சீன் ரிங்குக்குள்ளே எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன ஆகிக்கிட்டே இருக்கும்னா டீலோக்கலைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், அதாவது சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ எல்லா கார்பனுமே எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும். வர்றது மைனஸ், ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடியது எலக்ட்ரான் ரிச்சு. அப்போது OH- போய் Cl அவ்வளோ எளிதாக தூக்க முடியாது. அப்படி மீறி தூக்கணும்னா அதுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக கொடுக்கணும், ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கணும். அதனால தான் 633 கெல்வின் கொடுத்துருக்கோம். அது போக 300 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கொடுக்கல அப்படின்னா ஆன்சர் தப்பு. குளோரோபென்சீன், சோடியம் ஹைட்ராக்சைடு 633 கெல்வின் 300 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கொடுத்தா மட்டும் இந்த OH போய் இங்கே உட்காந்துட்டு Cl தூக்கும். ஸோ அப்போ நமக்கு பீனால் கிடச்சிடும். ப்ளஸ் NaCl வெளியே. இதான் டவ்ஸ் ப்ராசஸ், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட், பென்சீன் சல்ஃபானிக் ஆசிட்லேருந்து பீனால் ப்ரிப்பேர் பண்ணணும். செகண்ட் ப்ரிப்பரேஷன், இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. பென்சீன் சல்ஃபானிக் ஆசிட். ஸோ அப்போது சல்ஃபானிக் ஆசிட்னா பென்சீன் ரிங் எடுத்துகிட்டு சல்ஃபோனேஷன் பண்ணாலே சல்ஃபானிக் ஆசிட் வந்துடும். அதில் சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணும்போது இதை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா, NaO- ஆகும், கச்சு ப்ளஸ்ஸாகவும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த NaO- டைரெக்டாக போய் இந்த இடத்த அட்டாக் பண்ணி இந்த SO3 கச்சை வெளியே கொண்டு போயிடும். அந்த SO3 கச்சு இந்த கச்சோடு சேரும்போது சல்ஃபியூரிக் ஆசிடாக வெளியே போயிடும். இதுலேயும் பாருங்கள், பென்சீன் ரிங்கு பூராமே எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. இந்த ரியாக்ஷன் நடக்கணுமா டெம்பரேச்சர் அதிகமாக வேணும். அதனால தான் இங்கேயும் 633 கெல்வின் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அந்த SO3 கச்சு வெளியே போயிட்டு அந்த இடத்துல ONA வந்து. நெக்ஸ்ட்டு நீங்கள் ரொம்ப சிம்பிள், அசிடிஃபிகேஷன் பண்ணால் போதும். இந்த Naவும் இந்த Clலும் சேர்ந்து எஸ்கேப் ஆகிட்டு அந்த இடத்துல OH மாறிடும். ஸோ பென்சீன் சல்ஃபானிக் ஆசிட்லேருந்து ஃபீனால் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அனிலின்லேருந்து ஃபீனால், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் ஃப்ரம் அனிலின் அப்படின்னு. ஸோ அனிலின்லேருந்து எதா மாற்ற போகிறோம், ஃபீனாலாக மாற்ற போகிறோம். இப்படியே கொஸ்டின் கேட்பான், அனிலினை எவ்வாறு ஃபீனாலாக மாற்றுவாய். ஸோ கன்வெர்ட் த ஃபாலோயிங் அனிலின் டு ஃபீனால். ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அனிலின் எடுத்துக்கோங்க. பென்சீன் ரிங் NH2. அனிலின் வந்துருச்சு அப்படின்னாலே ரொம்ப சிம்பிள், சோடியம் நைட்ரைட் அதோட சேர்ந்து HCl. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரியாக்ட் ஆகும்போது அதில் நைட்ரஸ் ஆசிட் கிடைக்கும், HNO2. ஏன்னா இங்கேருந்து Naவும் இந்த Clலும் சேர்ந்து NaCl வெளியில் போயிடும். மிச்சம் இருக்கிறது பாருங்கள், ஒரு H ஒரு NO2, அதுதான் HNO2. இதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? இது போய் இதோட ரியாக்ட் ஆகும். ஸோ இதோட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா பென்சீன் டையசோனியம் குளோரைடாக மாறும். ஸோ அது உங்களுக்கு தெரியணும்னா கூட மெக்கானிசம் மாதிரி கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம போடுவோம். NH2 போட்டாச்சு. HNO2 என்ன பண்ணுன்னா O_NOH அப்படி போடுங்க. ரொம்ப சிம்பிளாக வாட்டர் வெளியே போகிற மாதிரி காட்டுங்க.
ஸோ அப்போ மிச்சம் இருக்கிறத அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. பென்சீன் ரிங் N டபுள் பாண்ட் N அண்ட் OH. நீங்கள் ஆசிட் யூஸ் பண்ணதுனால அதில் H+ கண்டிப்பாக இருக்கும். இந்த ஆக்சிஜன் மேலே இப்படி லோன் பேர் போய் அந்த H+ எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டா பென்சீன் ரிங்குக்கு மேலே N டபுள் பாண்ட் N OH2+ன்னு மாறிடும். ஸோ ஏற்கனவே Cl- வெளியே போயிருக்கு. அது டைரெக்டாக போய் இந்த நைட்ரஜன் அட்டாக் பண்ணிவிட்டு வாட்டரை தூக்கிடும். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா N டபுள் பாண்ட் NCl அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இதை இப்படி எழுதலாம். N ட்ரிபிள் பாண்ட் Nன்னு போட்டால் இந்த Nக்கு மேலே ப்ளஸ்ஸும் இந்த Clக்கு மேலே மைனஸ் போடும். இதான் பென்சீன் டையசோனியம் குளோரைடு. ஸோ டபுள் பாண்டு போடும்போது போட தேவையில்லை. நைட்ரஜனோட வேலன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 தான். அதை சுற்றி 3 பாண்ட் இருக்கணும். 3க்கு மேலே இருந்தால் தான் ப்ளஸ் போடணும். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் தேவைப்படாது. பென்சீன் டையசோனியமாக மாற்றிட்டோமா? இப்போ இதுக்கு அடுத்து ரொம்ப சிம்பிள் வாட்டர் மட்டும் போடும். வாட்டர் போட்டால் அது H+ ஆகும், OH- ஆகும் மாறும். ஸோ இது இப்படியே போய் டைரெக்டாக அட்டாக் பண்ணி இந்த N2Cl மொத்தத்தையும் வெளியே கொண்டு போயிடும். அப்போ நமக்கு ஃபீனால் கிடச்சிடும். ஸோ அப்போ இவ்வளோ தூரம் போடுறதுக்கு இங்கேயே நம்ம வாட்டர் போட்டுக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஸோ இப்போ அப்படி போட்டால் இந்த NH2 ஈஸியாக என்ன செய்ய முடியாது, வெளியில் கொண்டு போக முடியாது. அப்போ வெளியே கொண்டு போகக்கூடிய லீவிங் குரூப்பாக மாற்றுறதுக்காகத்தான் சோடியம் நைட்ரேட் HCl போட்டு டையசோனியமாக மாற்றுறோம். இப்போ டையசோனியமாக மாறினதுக்கு அப்புறம் தான் இது லீவிங் குரூப். இப்போ வாட்டர் போடும்போது ஈஸியாக வெளியே போயிடும். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அனில் இன்டு ஃபீனால் கேட்டுருவாங்க, படிச்சிருங்க. நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன், அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கியூமின்லேருந்து ஃபீனால் எப்படி தயாரிப்போம்? அந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டினே கிடையாது. கியூமின் டு ஃபீனால், கியூமீனை ஃபீனாலாக எவ்வாறு மாற்றுவார்? அவ்வளோதான் கொஸ்டின். கன்வெர்ட் த ஃபாலோயிங் கியூமின் டு ஃபீனால். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்? கியூமின் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஒரு பென்சீன் ரிங் எடுத்துக்கோங்க. அது கூட அசிமெட்ரிக் அல்கீன் போடுங்க. புரோப்பீன் எடுத்துக்கோங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் அசிமெட்ரிக் அல்கீன் அப்படின்னாலே மெயினாக கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் வந்துட்டாலே அங்கே நடக்கக்கூடிய ரியாக்ஷன் அடிஷன் என்ன வினை தான் நடக்கும்? சேர்க்கை வினை தான் நடக்கும். அதை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இப்போ பென்சீனுக்கு மேலே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ நம்ம புரிஞ்சுக்கிறோங்கிறதுக்காக இதை நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி பிரியுதுன்னு எடுத்துக்கிறோம். கச்சுக்கு மேலே ப்ளஸ்ஸும் பென்சீன் ரிங்குக்கு மேலே மைனஸ். நம்ம அசிமெட்ரிக்காக இருந்தாலே மார்கோனிக்கா ரூல் படி தான் அடிஷன் நடக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணும், இந்த மைனஸு கார்பன் கார்பன் டபுள் பாண்டில் எந்த கார்பனில் கச்சு கம்மியாக இருக்கோ அங்கே போகும். ஸோ உடனே இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆகி இந்த கார்பனுக்கு மேலே போகும். இது போய் எதை பிடிச்சிக்கிறோம், இந்த கச்சு ப்ளஸ்ஸை பிடிச்சிக்கும். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குது, நல்லா கவனமாக பாருங்கள். CH3 அப்படியே இருக்கும். இந்த CHல தான் யார் வந்து சேர்ந்துருக்காங்க, பென்சீன் ரிங். அதுக்கு அடுத்து யார், CH3. ஸோ இதோட நேம் தான் கியூமீன். ஸோ இது நடக்கிறதுக்கு இங்கே என்ன போட்டிருப்பாங்கன்னா, H3PO4 பாஸ்பாரிக் ஆசிட் வித் 523 கெல்வின் டெம்பரேச்சர் போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்து ரொம்ப சிம்பிள், ஏர் ஆக்சிஜன் போட்டு ஆக்சிடைஸ் பண்ணுவோம். இதோட சேர்ந்து 5% அக்வஸ் சோடியம் கார்பனேட் Na2CO3 போடுவோம். இதில் இந்த O2 போய் அப்படியே அடிஷன் தான் ஆகுமே தவிர வேறு எதுவும் ஆகாது. அதுவும் எங்கே தான் நடக்கும், இந்த CHல மட்டும்தான் நடக்கும். அந்த 2 ஓவையும் கொண்டு போய் அந்த CHல ஆட் பண்ணிடும். அப்போ கார்பனில் ஏற்கனவே ஒரு CH3 இருக்குது, இன்னொரு CH3 இருக்குது. இப்போ எத்தனை ஓ வந்துச்சு, 2 ஓ அப்படியே அடிஷன் ஆகும். ஓகே, இப்போ இதில் சல்ஃபியூரிக் ஆசிட் போடும். என்ன ஆகும்னா, அந்த காம்பவுண்ட் கிளீவேஜ் ஆகும். அதாவது உடை, எப்படி உடையுதுன்னு பாருங்கள். இது ஒரு காம்பவுண்ட் ஆகும். ஸோ இந்த பாண்டும் உடையிறதுனால ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால தான் இது இதோட போய் பாண்ட் ஆகும்.
அப்போது பென்சின் ரிங்குக்கு மேலே OH வந்துடும். ப்ளஸ் இப்போ நம்ம கட்டம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் அப்படியே எழுதுங்க. CH3C டபுள் பாண்ட் O CH3 ஃபீனால் வந்துருச்சா பார்த்துக்கோங்க. இதுதான் கியூமின் டு ஃபீனால். ஸோ இதுக்கு பேர் கியூமின் ஹைட்ரோபெராக்சைடு. கியூமின் ஹைட்ரோபெராக்சைடு. தட்ஸ் ஆல். ஸோ இந்த கியூமின் டு ஃபீனால் இல்லாத கொஸ்டினே கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடிஷன் பண்ணுற கியூமினாக மாறுது. கியூமினாக மாறினதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக என்ன செஞ்சிடறோம், ஏர் போட்டு ஆக்சிஜன் அடிஷன் பண்ணுறோம். அடிஷன் ஆன உடனே கியூமின் ஹைட்ரோபெராக்சைடாக மாறுங்க. கியூமின் ஹைட்ரோபெராக்சைடில் சல்ஃபியூரிக் ஆசிட் போடும்போது காம்பவுண்ட் 2ஆக பிரேக் ஆகிடும். ஸோ அப்போ 2ஆக பிரேக் ஆச்சுன்னா நமக்கு ஃபீனாலும் வித்து அசிட்டோனும் கிடச்சிருது. தட்ஸ் ஆல். ஸோ இது நல்லா புரியும். திரும்ப திரும்ப பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு படித்த உடனே எழுதி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.